இலியாஸ் ஒரு பெப்பியா ஒரு மியூசிக் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அன்பான அரங்கத்திலே காலையிலிருந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல் இங்கே 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பற்றி நான் பெருசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. விஜய் டிவி கலக்கப் போவது யார் மூலமாக அறிமுகமாகி பிறகு சகலை ரகலையாக இன்று கலக்கி கொண்டிருக்கும் விஜய் டிவி புகழ் ஆண்ட்ரூஸ் அண்ட் ராமரை உங்கள் பலத்த கரகோஷத்துடன் மேடைக்கு அழைக்கிறேன். மியூசிக். எல்லோருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே? எல்லாம் அநேகமா மதிய சாப்பாடு பொங்கல் சாப்பிட்ட மாதிரி தெரியுது உங்க சவுண்ட் வச்சு பார்க்கும்போது. என்ன சாப்பிட்டீங்க? நிறைய நான்வெஜ் எல்லாம். சொல்லு நீ வேற சொல்லு சகல. இப்ப பாரு அப்படி கை தட்டுறாங்க. போடு சகல. ஹாய் ஹாய் ஏப்பா சகல கையே தட்ட மாட்டாங்க. இப்ப பாரு, இப்ப உன் பக்கம் பிரிச்சுக்கோ, இப்ப இது என் பக்கமா பிரிச்சுக்கிறோம். இப்ப எப்படி தட்டுறாங்கன்னு பாத்தலாமா? ஓகே. ஏப்பா நம்ம பக்கம் போடுங்க சவுண்ட. எப்படி இப்ப பாரு. ஹலோ. நீங்க எப்படி கத்துறீங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் கொடுத்தோம். இப்ப பாருங்க, ஒரு ஓ போடுங்க பாப்போம். எப்படி போடு பாப்போம். நீ ஆ போடு. ஆ போடுங்க. ஏப்பா இது பெரிய ஆவா இருக்கு. ஆவா இருந்தாலும் சரி ஓவா இருந்தாலும் சரி நம்ம ஆனந்தமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சகல நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் ஒரு இனிய பாடலோடு ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆமா. அப்படி இருக்கும்போது ராமர் வந்துட்டு பாட்டு பாடாம இருந்தா எப்படி? போட்டலாமா? நீங்க பாட்டு போடலான்னு சொல்லி ஒரு ஓ போட்டீங்கன்னா தான் பாடுவாப்ல. இப்ப கூட பாரியா என் பக்கம் தான் சவுண்ட் தூக்கலா இருக்கு. அதான் என் டீம். அப்படியா? சரி, ஓகே. போடலாமா? போடு. பாடலாமா? என்னையா கைதட்டவே மாட்டாங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இல்லப்பா, நீ கண்ணாடி போட்டதுனால சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். அதாவது நீ பாட்டு எடுத்து விடு. மேடை ஏறக்கூடிய ஒவ்வொரு கலைஞனுக்கும் தங்கத்தட்டோ வெள்ளித்தட்டோ தேவையில்லை, உங்களுடைய கைதட்டு மட்டும்தான் தேவை. ஆமா, உலகநாயகன் கமலஹாசன் சொன்னது சகல தான் நாங்களும் சொல்றோம். கார்ல வந்து இறங்கினேன் சகல. சரி. ஒரு சின்ன பையன் குடு குடு குடுன்னு ஓடி வந்து அங்கிள் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னா. அப்படியா? ஆகா, நம்மளையும் ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சந்தோஷமா. எந்த டிவிலடா பார்த்தா அப்படின்றேன். டிஸ்கவரியில பார்த்தேன்றாயா. ஆஹா, ஏய் என்னைய பார்த்தா அப்படியா இருக்கு? சாச்சா, நீ என்ன உன்னை தங்கமியா உரசி மோதிரமே பண்ணி போடலாம். இந்த வரான் பையன் வெந்தாயா. இந்த பையன் தானா? ஏய் தம்பி, நீ தான் அவனை கூப்பிடியா. ஏய் இங்க வாடா தம்பி. தம்பி இங்க வாடா, உன்னை கூப்பிடுறாப்ல. வா மேல வாங்க வா. ஏண்டா டிஸ்கவரியில பார்த்தா என்னைய அயோக்கிய பயல. இங்க வாடா. தப்பிச்சு ஓடுறான் பாரு அவன், விட மாட்டோம் நாங்க. இங்கிட்டு வா, உன்னையே தான் கூப்பிடுறாங்க வா. ஐயா ஐயா, அவர் இல்லையா? நீ இல்லையா? நீ பெரியவரியா? நீ தம்பி இங்க வாயா. அவன் என்னையோட கூச்ச சுபாவமா இருக்கான், ஷை டைப்பா இருக்கான். வேற பையனை கூப்பிடுறவா? வர்றான், அவன் தான் வர்றான். வாடா வாடா தம்பி, நீ வா வாடா, சும்மா பேசுவோம்டா மனம் திறந்து. சசி நான் நவுட்டி விடுங்க அவனை. இந்த வந்துட்டான், இவன் வந்துட்டான். அப்ப இவன் தான் கூப்பிட்டான். இவன் தான். நீ கண்ணாடி போட்டதுனால சரியா தெரியல. வா, இன்னொரு மைக்கு மட்டும் கொடுங்க. பேர் என்ன உன் பேரு? கிரீஷ். என்ன பேரியா? கிரீஷ். கீ ரைஸ். கீ ரைஸ் தெரியுமா? கீ ரைஸ் பிரியாணி மாதிரி. கீ ரைஸ். என்ன ரைஸ்டா? கிரீஷ். என்னடா பேர் சொல்றான்? கிரேஸ்ங்கறான், கீ ரைஸ்ங்கறான். என்ன பேர் உங்களுக்காக கேட்டுச்சாங்க? கீ ரைஸ். தினேஷா? தினேஷ். 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 ஓகே தினேஷ், இங்க வாங்க. தினேஷ் தானே? கிரீஷ். சரி, ஏதோ ஒரு பேர். ரைட்டா, பேர் வச்சுக்கோடா. இங்க வா, நடுவுல வா, எடுத்து விடுங்க. கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. ஏண்டா தெரியல. தெரியலையா? இல்ல, நல்ல விஷயம். ஊருக்குள்ள கொள்ள பேத்துக்கு கல்யாணம் நடக்கிறது தெரியாம தான் நடந்து போயிருது அந்த சம்பவம். தெரிஞ்சாச்சும் தப்பிச்சு ஓடி இருக்குங்களே. உங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? எப்ப? யோசிக்கிற பாரு. அப்ப உனக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கலப்பா அவங்க. அதான் தெரியல. ஏன் அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை உனக்கு கொடுக்கல? ஓகே, எத்தனாவது படிக்கிறீங்க?
8th படிக்கிறாப்புல கீரேஷ், நல்லா கை தட்டுங்க. எத்தனை வருஷமா படிக்கிறீங்க? 1 வருஷமா படிக்கிறேன். எப்படி சுதாரிச்சிட்டாயா? சுதாரிச்சிட்டேன். ஒரு நல்லா படிக்கிறேன் போல இருக்கு. சரி ஓகே, இப்போ சின்ன ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து, தளபதி யாரு? விஜய். நல்லா ஜோரா கை தட்டுங்க. தம்பி கரெக்டா சொல்லியிருக்கிறான், நல்லா தட்டுங்க. தல அஜித். அடடடா சூப்பர். ஜிகே நல்ல ஷார்ப்பா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆஹா. நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் யாரு? ஏண்டா தலைக்கு சொன்ன தளபதி சொன்ன விஜயகாந்த். விஜயகாந்த். இல்ல குடியரசுத் தலைவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல. ஆமா. சரி கிளம்பு நீ போ. இல்ல குடியரசுத் தலைவர் நீ தப்பா நினைச்ச தம்பி, தவறு. சகல ஓகே சகல. இல்ல பசங்களுடைய ஜிகே ரொம்ப டாப்பா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே சகல ரெடி. இப்ப பாடணும்னு சொன்னீங்க. ஆமா. நான் பாடணும்னா ஒரு 4 பேர் மேடையில வந்து ஆடணும். லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி. உனக்கு தான் ஜென்ஸே பிடிக்காதயா? அதத்தான் சொல்றேன். என்னைய கூட சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். இருந்தாலும் லேடிஸ் ஒரு 4 பேர் வாங்க, இங்கிட்டு 4 பேர், இங்கிட்டு 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். அவங்க ஃபாரினரா இருந்தா கூட பரவாயில்ல. நான் வந்துடுறேன், நெகட்டிவ் கூட்டு வந்துடும். இந்த பக்கம் 2 பேர், 2 லேடிஸ். லேடிஸ் நீ ஸ்மால் கேர்ள். கேர்ள் கேர்ள். லேடி லேடி லேடி. வாபுல இங்கிட்டு டக்குன்னு எந்திரிச்சு வாழ. இங்கிட்டு 2 பேர் பச்சை கலர் வாங்க, நீங்க வாங்க 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 வாங்க. அந்த பக்கம் ஒருத்தவங்க வாங்க, சேலை கட்டி வந்த நீல ஓ வாங்க, எந்திரிச்சு வாங்க அந்த பக்கம். வர்றாங்க வர்றாங்க, வந்துட்டாங்க 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 வந்துட்டாங்க. ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா என்ன. இங்க பாருங்க, ஒரு 10 மணிக்குள்ள இங்க வந்து சேர்ந்துருவீங்களா? அட வாமா மின்னல் மாதிரி சீக்கிரம் ஓடியாங்கண்ணா. வாங்க சீக்கிரம் வெரசா ஓடியாங்க. அதுக்கு தான் முன்பெஞ்சில் உள்ள ஆளை கூப்பிட்டுறது. நீங்களும் வாங்க. அவங்க பாருங்க எங்க நம்மளை பார்த்தாலும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க. 1 வாங்க, 2 3 இன்னும் 1 இந்த பக்கம். எங்க வாங்க வாங்க வாங்க, எந்திரிச்சு வாங்க சீக்கிரம் ஓடியாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு போறாங்க. பேக் எடுத்து படி இங்க முன்னாடி போடல சக்கல. வந்துட்டாங்க பாருங்க. ஏத்தா கொஞ்சம் சீக்கிரம் வாத்தா, கொள்ள நேரம் ஆயிப்போச்சா இல்லையா? ஓடியாங்க பாப்போம். குயிக் முதல் போட்டி ஓடி வரணும். அதுல யார் ஃபர்ஸ்ட் ஓடி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் பிரைஸ். வாங்க இந்த மாதிரி எவ்வளவு வேகமா ஓடியாரத பாருங்க. வாங்க 1 2 3. என்ன அங்கிட்டு இன்னும் 2 பேர் ஆள காணா? அவங்க பாத்து. சரி வா இங்க வந்து நில்லு. ஓடியாங்க ஓடியாங்க. வாங்க எல்லா பாட்டுக்கும் பண்ண வேண்டியதான். இன்னும் ஒரு ஆள் வரணும். சரி பரவாயில்ல, ஒரு ஆள் விடு 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 பரவாயில்ல. அந்த ஓரத்துல இருக்கவங்க. அட விடியா போதுமியா. சரி விடியா போயா. இவங்களுக்கு பேர் என்ன? கொஞ்சம் அனிதா. உங்க பேர் என்ன? குணமதி. என்ன பண்றீங்க? செகண்ட் இயர் படிக்கிறாங்களாம்யா, 2 வருஷமா. உங்க பேர் என்ன? அபிராமி. அபிராமி. ஓகே பாடலாமா? பாடலாம். நீங்க டான்ஸ் பண்ணீங்க இந்த பாடுறதுக்கு. ஓகே கொஞ்சம் முன்னால வாங்க, முன்னாடி வாங்க. சகல நீ மியூசிக் போடு சகல. ரைட்யா. ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு பாடல். தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பி அடையாளம் சின்ன தழும்பி, இப்போது பாவாட எப்போது மேலாட, தாடி என்ன உடம்பி அங்கங்கே பச்சை நரம்பி, நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டு வச்ச பள்ளி ஓம் பள்ளி என் பள்ளி, நிலக்கோட்டை பூவே இப்போது. ஆஹா என்னம்மா பண்ற? எல்லாம் அந்த ஆளு உயிரை கொடுத்து பாடிட்டு இருக்காப்ல. பாடிக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்கன்றீங்க. நான் சொல்லிக்கிட்டா இருக்கேன் இப்ப. ஏய் இல்லப்பா, அதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல சகல கும்மிடுவான் கும்மி. நிகழ்ச்சி என்ன நினைச்ச? இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, போலீஸை கூப்பிடுவேன். நல்லா டான்ஸ் பண்ணுங்க. முன்னாலவா என்ன பண்ணிருக்க? எது தேத்தி பேசுற? நல்ல குத்தாட்டத்தை போடுங்க பாண்டா. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? சலக்கு சலக்கு சரக ஜெயல சலக்கு சலக் விளக்கு விளக்கு வெக்கா வந்தா விளக்கு விளக் சலக்கு சலக்கு சரக ஜெயல சலக் சலக். அந்த பிள்ளை என்னப்பா பண்ணுது? ஒரு ஓரஞ்சா ஏதோ பொருள் எடுத்து கீழே வச்சுட்டு மேல தூக்கி தூக்கி வைக்கிற மாதிரி இப்படி 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 வச்சீங்கன்னா என்னமா அர்த்தம்? இது என்ன டான்ஸ் நீங்க பண்ணது? அது சும்மா அள்ளி விடுமா, ஏதாவது ஒரு டான்ஸ் அள்ளி விடு. சகலைக்கு தெரியாது.
சலக்கு சலக்கு சருக சேல சலக் 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 சலக். நீங்க எல்லாம் ஒண்ணா சொன்னாதான் பாடுவாப்ல. எடுத்து விடியா அப்ப அங்கிட்டு இருந்து வரும் பாரியாப்ப. சலக்கு சலக்கு சருக சேல சலக் 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 சலக். விளக்கு விளக்கு வெக்க வந்தா விளக் விளக் வெலக் வெலக். உனக்கு குளிர்னா என்ன தூக்கி போத்திக்கோ மாமன் தோளில மச்சம் போல ஒட்டிக்கோ. கலாய்க்க மாட்டேன் சும்மா ஆடுமா. ஏய் நீ நீ அந்த பிள்ளைய போய் சொன்னதுனால அந்த பிள்ளை பாரு கூச்சப்படுது. அங்க இருமா ஸ்டெப்பை வாங்கி வாங்கி போடுமா. இப்ப போடியா நாங்க ஆடுறோம்யா. சலக்கு சலக்கு சருக சேல சலக் சலக். அப்படி வா முன்னாடி போடியா. ஏ நீ பாடி அப்பதான் ஆடுவோம் நாங்க. விளக்கு விளக்கு வெக்க வந்தா விளக் விளக். அப்படி இந்தா. சலக்கு சலக்கு சருக சேல சலக் சலக். விளக்கு விளக்கு வெக்க வந்தா விளக் விளக். ஏயா நான் இங்க பாடிக்கிட்டு இருக்கேன் அந்த சாக்கல அந்த பிள்ளையோட ஆடிக்கிட்டு இருக்க. ஏய் என்னையா அந்த பிள்ளை ஆட மாட்டேங்குது. என்ன நான் ஆட வச்சா நீ என்ன சரி அந்த பக்கம் ஆடுனா ஓகே. அப்புறம் இங்கேயும் வந்து ஆடுனா அப்ப நான் சும்மா அந்த பக்கம் போய் பாடவா? என்னையா உன்னைய போய் இப்படி விடுவேன் நானு. சகல நம்ம ரெண்டு அப்படியே பழகி தர்றோம். இந்த மாதிரிலாம் பண்ணா எனக்கு பிடிக்காது. ஏய் போலீஸ கூப்பிட்டுருவேன். அது நீயே ஏடியா. இப்போ உன் பக்கம் ஆடணும் அவ்வளவுதானே. போதும் விடு அவங்கள அனுப்பிச்சு விடு. சரி ரைட் நல்லா ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. 3 பேரும் அருமையா ஆடினதுனால 3 பேருக்கு பரிசு கொடுத்துருங்க. இப்பயா ஓகே ரொம்ப முக்கியமா அங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படியே உள்ளே ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஆமா நம்ம அப்படியே உள்ள இறங்குறோம். உள்ள இறங்கி ஒரு சிறப்பான ஒரு ரவுண்டு வாயை மூடி பேசவும் அப்படிங்கிற ரவுண்ட இந்த இடத்துல நாம விளையாட போறோம். ஓகேயா? ஓகே ஓகே. உள்ள வா இறங்கு மக்களை போய் பாப்போம். ஏன்னா நிறைய பேரை கூப்பிட்டு அவங்க வரல. நாங்க உள்ள களத்துல இறங்குறோம். சகல நம்ம ஜூஸ் பாட்டில் இருக்குல்ல இல்லப்பா இது கை தப்பா வந்துருச்சுதா. நீங்க உடனே எல்லாம் உடனே படபடபடன்னு எங்க என்ன என்ன என்னை கூப்பிட்ட மாதிரி தெரியுதுன்னு அப்படி இல்லை. இது ஜூஸ் பாட்டில் அதை கொடுங்க. ரொம்ப சிறுசா இருக்கே பெரிய பாட்டில கொடுங்க. நான் அதுக்குள்ள கிட்ட போறேன் நான். ரைட்டு இந்த பாருப்பா முன் பெஞ்சில் உள்ள ஆள்லாம் ரொம்ப அறிவாளி. அதனால அவங்ககிட்ட போயிடாத நம்ம மாட்டிக்கிடுவோம். பின் பெஞ்சுக்கு போங்க. அவங்க தான் மாப்பிள்ளை பெஞ்சு பொண்ணு பெஞ்சு. ஓகே நல்லா இருக்கீங்களா? வாங்க முதல் போட்டியாளராக களத்தில் இறங்கக்கூடியவர் யாருன்னா மஞ்சள் கலர் சட்டை போட்டு பளிச்சென்று இருக்கக்கூடிய எங்களது அன்புக்குரிய மாமா. உங்க பேர் என்ன? ரவீந்திரன். ரவீந்திரன் அவர்கள் இரும்பு ரவி. ஆகா ஆனா பார்க்க கரும்பு ரவி மாதிரி இருக்காரு அண்ணே. நீங்க போய் இரும்பு இல்ல இரும்பு தானா? ரைட் ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க இந்த பாட்டில பிடிங்க. இந்த தண்ணி பாட்டில பண்ணி பிடிங்க மாமா. பிடிங்க மாமா. மாமா மாமா குடிச்சிடாதீங்க இருங்க மாமா. போட்டி கடவுடன் பேசாத மாப்பிள பொறுத்து பேசு மாப்பிள. உன் பேச்ச பார்த்தாலே பயமா இருக்கு. ஐயோ பயப்படாதீங்க மாமா. நீங்க இரும்பு நாங்க சும்மா எறும்பு. ஆஹா இரும்பு எறும்பு. ஆமா ஆக கக. நான் தான் கரும்பா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ என் சகல வந்து ஒரு பாட்டை பாடுவாப்ல. 2 வரி தான். அந்த பாட்டை நீங்க பாட போறீங்க. அவ்வளவுதான் போட்டியே. ஆனா போட்டியோட ரூல்ஸ் என்னன்னா இதுல ஒரு மடக்கு தண்ணியை வாயில ஊத்திக்கணும். ஊத்திட்டு குடிச்சிடக்கூடாது. வாயில வச்சுட்டே அந்த பாட்டை பாடணும். அவ்வளவுதான். ரெடியா? சகல 2 வரி பாட்டு. நல்ல கருத்துள்ள பாடல் நிறைய. 2 வரி பாட்டுனா என்ன பாட்டு? அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும் கேளு அந்த பாட்டு பாடுவோம். அவருக்கு நல்ல கருத்துள்ள பாட்டுலாம் ரொம்ப பிடிக்குமாயா? இங்க இந்த ஓமா ஹசியா அது மாதிரி ஏதாவது ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல ஒரு பாட்டு எடுத்து விடியா. குடிச்சிடாதீங்க மாமா. வாயில வைக்கணும். ஓமா ஹசியா ஆஹியா ஆஹியா ஆஹவவசாயா. அதே பாட்டு தான் மாமா. நான் இங்க விளைக்கிறேன். சகல கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. நீ முன்னால நில்லையா? துப்புனா ஏன் மேல துப்புறதுக்கு? இல்லையா அதுக்கு தான் சகல பின்னாடி தள்ளி நில்லுனே. மைக்க கூட ஒரு மைக்கு. பாதிய குடிச்சிட்டாரு அண்ணன். ஒரு தடவை தான் சொல்லு. எனக்கே அந்த பாட்டு தெரியாது. போக மாட்டியா அப்படின்னு கேக்குறாரு. மாமா என்ன மாப்பிள்ளை போய் இந்த திட்டுறீங்க நீங்க? அதுக்குன்னு அதான பார்த்து தெரியுது. நீ தண்ணி அவர்கிட்டயே கொடுத்துருக்கலாமே. எல்லா பதிலும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் பாசக்காரர். இருந்தாலும் அருமையா முயற்சி பண்ணாரு. ஜோரா ஒருத்தர் கை தட்டுங்க. எல்லாரும் உட்காருங்க. வாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க. தண்ணி பாட்டில பிடிங்க. குடிச்சிடாதீங்க. ரொம்ப நேரமா தண்ணி வரணும்னு நினைச்சேன். இப்பதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு குடிச்சிடாதீங்க. இன்னொரு மைக் கொடுத்தீங்கன்னா உங்களை என்னைக்கு மறக்கவே மாட்டேன். ஆமா சகல சொல்லு சகல. இப்ப இவங்களுக்கு உங்க பேர் எந்திரிங்க. பேர் எல்லாத்துக்கும் தெரியணுமா இல்லையா? உங்க பேர் என்ன? நந்தினி. நந்தினி வீட்டுல போய் குந்தினி. ஆஹா அதுக்கு தான் இங்க வந்து குந்திக்கிட்டு இருக்காங்க. ரெடி ஓகே. நந்தினி நந்தினிக்காக நீங்க ஒரு பாடல் பாட போறீங்க. என்ன பாட்டு? ஹாய் நாண்டி. என்ன சாங் உங்களுக்கு? என்ன சாங் பிடிக்கும்? என்ன பாடல் பிடிக்கும்?
ராமருடைய பாடல் ஏதாவது ஒரு பாடல் கூட சொல்லலாம், விருப்ப பாடலாம். அப்படி எதுவும் நீங்க சூஸ் பண்ணுங்க பாட்டு. ஓகே, என்ன பாடினாலும் பாடுவோம்யா, பாடியா பாப்போம். ரெடி, வாயில ஊத்தி வச்சிருங்க, குடிச்சிடப்படாது. ஓய் பார்த்து தள்ளி விடாதம்மா. ஏமா எங்க மேல துப்பிடுவாங்க, தள்ளி விடக்கூடாது. கொஞ்சம் குடிச்சுக்குங்க, அப்புறம் கூட வச்சுக்குங்க வாயில. வாயில வச்சிருக்கீங்களா? ஓகே, பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு பாடியா. சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய். ஆஹா, சிரிக்கி சிரிக்கி மக. என்னம்மா அப்படி இப்படி இருங்க, அதுக்கு முன்னாடி கை நீட்ட என்ன தான் அவருக்கு ஷை டைப். சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானா டோய். அப்படி சிரிக்கி சிரிக்கி மக தானா போனா டோய். அவ்வளவுதான். அந்த ரெண்டு லைன், அந்த ரெண்டு லைன், ஏன்னா அந்த ரெண்டு லைன் தான் எனக்கு தெரியும். இல்ல இவர் தமிழ் கோய் 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 ஆமா சகல. இவங்க பாடுறத வச்சு பார்க்கும்போது பளிச்சுன்னு உனக்கு என்ன ஞாபகம் வருது? பளிச்சுன்னு. ஆமா, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்ட உடனேயுமே ஏதாவது பதில் சொன்னோம்னா அந்த லிப்ஸ்டிக் ஒட்டிடக்கூடாதுங்கிறக்காகவே பேசுவாங்க. சொல்லு கொஞ்சம் கிளம்பிட்டே இருக்க, இருங்க அதுதான். அவங்க அதே மாதிரி அழகா பாடுனீங்களே. அவங்க தண்ணியை குடிச்சிட்டாங்க. இப்ப தண்ணியை குடிச்சிட்டீங்க, இப்ப பாடுங்க பாப்பா அந்த ரெண்டு வரிய. சிரிச்சி சிரிச்சி வந்தா சீனாத்தானா டோய், சிரிக்கி சிரிக்கி மக கானா போனா டோய். டோய் டோய் டோய். அந்த சிரிக்கிற ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க பாருங்களா, அங்க நிக்கிறீங்கம்மா, நல்லா வருவீங்க. அருமை. வாங்க வாங்க இந்த பக்கம் போட்டு போகும்போது எடுக்கலாம், போட்டோம்லாம் அங்கிட்டு வாங்க. அந்த பக்கம் பின்னாடி போ, பின்னாடி போ, டக்குனு ஓடு. கொஞ்சம் விலங்கு கொஞ்சம். இந்த அம்மா அப்ப இருந்து போட்டோ எடுத்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போட்டி வச்சு விட்டுருவோம். அவங்களுக்கு ஒரு போட்டோ, அவங்களுக்கு ஒரு பாட்டு போட்டி, உங்களுக்கு ஒரு போட்டி. ஐயா, அந்த தொப்பி போட்ட ஐயாக்கள் கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா தான் நாங்க அங்கிட்டு போக முடியும். கொஞ்சம் விலைக்குங்க, நாங்க வந்துறோம். கொஞ்சம் போல வழி, கொஞ்சம் போல, அவ்வளவுதான். ஆமா, வழி 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 வழி. இந்த பக்கம், இந்த பக்கம். இப்ப சோத்தாங்க பக்கம், இங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் வாங்க வாங்க சகல. இந்த வந்துட்டு கை கட்டி என்ன நான் பார்க்க கூடாதுங்கிறக்காவே அந்த பக்கம் திரும்பி சும்மா உட்காந்துருக்காங்க சகல. இந்த பரீட்சை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வாத்தியார் கிட்ட வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கீழே சில்லற காசை போட்ட மணிக்கே இருப்பாங்க. ஏன்னா அவரை பார்த்துட்டோம்னா தம்பி நீ சொல்லு அப்படின்ட்டுருவாங்களாம். அந்த பாணியில் நீங்க அந்த பக்கம் திரும்பி இருந்தீங்க, அதை கவனிச்சிட்டோம். பிடிங்க. உங்க பேர் என்ன? சித்ரா. சித்ரான்னு பேர் வச்சுட்டு இவ்வளவு சோகமா இருக்கலாமா? நல்ல சிரிச்ச முகத்தோட இப்ப பாருங்க எப்படி இருக்கீங்க. எந்திரிங்க பாப்போம். ஏமா எந்திரிமா, சீக்கிரம் எந்திரிமா. ஆஹா, தண்ணி பாட்டில் ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. சித்ரா, என்னம்மா பிரச்சனை? சித்ரா, என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லையா? சரி. அவங்க ரொம்ப ஷை டைப் போல இருக்கு இல்லையா? அவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும். பிடிச்சுக்கோங்க. வாயில 2 மடக்கு முழுங்கிடக்கூடாது, வாயில மட்டும் ஊத்தி வைங்க. ரெடி, ஸ்டார்ட். அதானே பிளான், அப்படிதான் தெரியுது. சகல அவங்களுக்கு என்ன பாடல்? அவங்களுக்காகவா? வா, குடிச்சிடக்கூடாது, அப்படியே வச்சிருக்காங்க. ரெடி சகல. இவங்களுக்கு வந்து ஜெமினி ஜெமினி பாடுங்க, நல்ல பாட்டு அந்த பாட்டு. ஓ போடா. ஆமா, இப்ப போடுவாங்க பாரு. ஓவ நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி, நெஞ்சு குதிக்குது ஜெமினி ஜெமினி, நெஞ்சியாவது வச்சு கவனி 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 கவனி. ஓ பொடே 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 ஓ பொடே. இப்ப போடுங்க பாப்பா. ரெடி, ஓ போடு. குடிக்காம சொல்லணும். ஏமா முத தண்ணியை உள்ள போட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து வா போடு ஓ போட. என்னடா சர்வசாதாரணமா வருதுன்னு பாக்குறேன். நீங்க 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 தண்ணி குடிங்க. என்னன்னு நீங்க என்னமோ தண்ணி குடிக்க யோசிக்கிற மாதிரி சொன்னா என்ன அர்த்தம்? நாங்க ஏதாவது சொல்லி இருக்கிறோமா? எடுத்து மடாரம் குடிங்க, குடிச்சிடாதீங்க. ரெடி. அதே பாடல பாட சொல்றோம். மத்தவங்களுக்கு தெரியலையா? ஓ போய் ஓ போய் மைக்க நினைச்சிட்டாரப்பா. அந்த மைக்க வாங்கி வாட்டர் வாஷ் குடியா. வாட்டர் வாஷ் தான் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் வாங்க. இந்த கீழே மொபைலை வச்சுட்டு அப்படியே தேடிட்டு இருக்காரு பாருங்க. அவரை அப்படி வளைச்சு கூட்டம் இல்லாத இடத்துக்கு கொத்தா போ, டக்குன்னு போயிரு. வாபுல வாபுல பாப்பா வா. உன் பேர் என்ன? கிருஷா. திரிஷாவா? சகல. இந்த பிள்ளை சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுகுது பாரு, அதுக்கு பேர் பணக்குழி. இந்த பாரு, சில பேர் சிரிக்காதப்ப குழி விழுகும், அதுக்கு பேர் டொக்கு. பணக்குழி விழுந்தாலும் சரி, டொக்கு விழுந்தாலும் நல்லா சிரிக்கணும் அப்படிங்கறதுக்கு உதாரணம் இந்த பிள்ளை. அப்படியே சரிங்க. நீங்க என்ன, நம்ம மீசக்காரனை போட்டோ எடுக்க வந்துட்டாரு. தண்ணி பாட்டில கொடுங்க. வாட்டர் பாட்டில் ப்ளீஸ். இந்தாமா தர பாப்போம். கொஞ்சம் போல வர்றேன் வர்றேன் வர்றேன். ரெடி ராமர்? ஒரு பாட்டியா? பல்ட்டி பக்கரை எடுத்து வரியா? அந்த பாட்டு வேணாம். அப்ப வேற பாட்டை போடு. அர்த்தமுள்ள பாட்டு தான் இந்த சகல பாடுவாப்ல. ரெடி, வாயில வச்சிரு. பேரப்படாது. எதுக்கு இந்த பக்கம் திரும்பி நில்லு நீ? பேர் என்ன? பேர் என்ன? உன் பேர் என்ன? கமான் சொல்லு பாப்போம். அம்மா இப்பதான் பேச்சு வருது. சொல்லு. ஆடு.
குடுகுடுப்புக்காரி. குடுகுடுப்புக்காரின்னு சொல்லிருச்சு அந்த பிள்ளை. சரி, இந்த பிள்ளைக்கு என்ன பாட்டியா பாடலாம்? இந்த பிள்ளைக்காக ஒரு இனிமையான ஒரு பாடல். என்ன பாட்டுன்னா, நீ சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனாதானோட அங்க வேற மாதிரி பாடின, நம்ம பாடு நம்மள சகல விச சகலையில அதை எடுத்து விடு பாப்போம். அந்த ராகத்துல பாடணும். ரெடி? சிரித்து சிரித்து வந்தாய் சீனா தானாடோய், அந்த சிரிக்கி சிரிக்கி மகத்தானா போனாடோய், சிரிக்கி சிரித்து வந்தா சீனா தானாடோய். இப்ப பாடு பாப்போம். என்ன வாசிச்சது? போட்டுச்சுனா ஒரு வான வேடிக்கையை வாயிலே போட்டுச்சு பாருங்க. அந்த பக்கம் வாங்க, அந்த கடைசிக்கு போயிடலாம். வழி 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 இங்கிட்ட ஃப்ரீயா இருக்கு, இப்படி ஓடியாந்துருங்க. இந்த வாப்பா வாப்பா சகல ஓடியா, சீக்கிரம் வா சகல, சீக்கிரம் வா சகல வாங்க. இவங்க நல்ல பாட்டு பாடுவாங்க சகல, அருமையா பாடுவாங்க. ஸ்னேகா, உங்க பேர் என்ன? ஸ்னேகா தான், அதான் கேட்டேன். ரெண்டு ரெடி. ஸ்னேகா பேர் ஸ்னேகா தானா? ஸ்னேகா பேர் ஸ்னேகா தான். ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். இது சாரி, பழக்க தோசத்துல சொல்லிட்டேன். தண்ணி கொடுங்க. இந்த போட்டி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அழகா எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்க்க போறோம். தண்ணி தண்ணி பாட்டில். எனக்கு பாடவே வராது. அதுதான் அப்படியால தான் எங்களுக்கு தேவை. தைரியமா இருங்க. எங்க தண்ணி பாட்டில் எங்க காணோம்? யாரோ தண்ணி பாட்டில் அடிச்சிட்டாங்கடா. இதுதான் தண்ணி தாவாச்சியா இருக்கா. தண்ணி பாட்டில் பக்கத்துல வச்சிருந்தாலும் எடுத்து கொடுங்க சீக்கிரம். வாட்டர் பாட்டில் வந்துருச்சு. போட்டோ எடுக்கிற தனியா எடுக்கணும். ப்ரோகிராம் பண்ண விட்டீங்கன்னா சரியா இருக்கும்ண்ணே. கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளவுதான், கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. இல்லைன்னா ஆமா ஆமா, வாயை திறந்தான் பாடுங்க. ஓ, தண்ணி குடிச்சு வாயை முடிச்சு பாடுவீங்களா? உங்களால முடியும் போல இருக்கு. இந்தாங்க பிடிங்க 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 பிடிங்க. ஓகே, குடிங்க பிடிங்க 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 குடிங்க. 2 மடை குடிங்க, முழுங்கிட கூடாது. என்ன ஊத்திக்குங்க, ஊத்துங்க. பார்த்து, தண்ணிக்கு வலிக்க போகுது. ரெடி? சகல எடுத்து விடுங்க உங்க பாட்டை. நல்லா கேட்டுக்கோங்க. முக்காலா முக்காப்பலா லைலா ஓ லைலா. குடிச்சிட்டாங்க குடியா. நீ முக்காலா முக்காலன்னு அதுல பாருங்க, கபக்குன்னு முக்கிட்டாங்க. இப்ப போடுங்க, நோ ப்ராப்ளம். திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்க தண்ணிய வாயில வச்சுட்டு மைக்க குடிக்கிறாங்க. ரெடி? சீக்கிரம். அவ்வளவுதான். நீ தண்ணி பாட்டில் என்கிட்ட கொடுத்துருங்க. ரெடி? ஸ்டார்ட். பாடுங்க பாப்பா. இப்ப முக்கா மூக்கால இல்ல, முக்காலா. இவங்க மூக்காலா நினைச்சு மூக்குலியா பாட பாக்குறாங்க. குடிச்சிட்டேலா? ட்ரை பண்ணு, குடிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணுங்க சும்மா. சரி, இப்ப மைக் தண்ணி குடிச்சிட்டீங்களா? இப்ப விடுங்க. இப்ப பாடுங்க பாப்போம். தண்ணி இல்லாம பாடுங்க. முக்காலா முக்காபுலா முக்காலா முக்காபுலா. வேற ஏதாவது பாட்டு பாடு. நல்ல பாட்டு. வேற உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? நான் சொல்றது பாடுவீங்களா? அந்த பாட்டை பாடுவாப்ல. டைட்டானிக்ல இருந்து எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ். இங்கிலீஷ் பாட்டியா? எடுத்து விடியா பாப்போம். இப்ப என் சகல இங்கிலீஷ் பாட்டு அல்வா மாதிரி பாடுவாப்ல. பாடியா? 2 லைன் பாடுங்க, நான் பாடுறேன். ஆமா. Every night in my dreams I see you, I feel you. அப்படியே? Every night you see you and I feel you. I feel you. Feel you. I feel you. Okay. சரி, அதே பாட்டு தண்ணி ஊத்தி பாடுங்க பாப்போம். கம் ஆன், உங்களால முடியும். சீக்கிரம். ரெடி? பாய்ஸ் ஓகே, ஜோரா வந்து கை தட்டிடுங்க. வாயா, கை தட்டுங்க. ஸ்னேகாக்கு ஜோரா வந்து கை தட்டிடுங்க. Thank you ஸ்னேகா. மைக்க கொடுத்துருங்க. Thank you. அப்படியே அங்க போயிடலாம். போயிடலாம் போயிடலாம். ஸ்டேஜ் போயிடலாம். ஸ்டேஜ் போயிடலாம். ஸ்டேஜ் லேட்டஸ்ட் இப்ப பாருங்க. அதான் பண்ண சொல்றேன். வர இந்தாங்க. செல்ஃபி எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் விடுங்க. செல்ஃபிக்கு ஒரு போட்டி வைக்கிறோம். உள்ள இறங்கினா வரவே மாட்டேங்கிறாங்க. வழி 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 வழி. சிறப்புனே. வந்துடுறோம். இந்த தண்ணி இங்க பாருங்க. அருமை அருமை சகல. கரெக்டா மூக்க மட்டும் எடுத்துருக்காருப்பா. அங்கே வச்சுக்கலாம். மைக் அங்கே வச்சுக்கலாம்.
இப்போ சகல சொல்லுங்க சகல. உள்ள போயிட்டு அங்க உள்ளவங்க எவ்வளவு தூரம் இந்த வாயை மூடி பேசுறவங்கள ரொம்ப அழகா பாடினாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். கண்டிப்பா. இப்போ வந்து என்ன பண்ண போறோம், ஓன் டீம்ல இருந்து இங்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு 4 பேரை என் டீம்ல கூப்பிட போறேன். ஓகே. ஓன் டீம்ல ஒரு 4 பேரை கூப்பிட போறோம். என் டீம்ல உடனே வந்துருவாங்க 4 பேர். பாப்போமே. நல்லா உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். பாட்டு பாடுறவங்க 4 பேர் வரணும், பாட்டு வாசிக்கிறவங்க வரக்கூடாது. பாட்டு பாடுறவங்க ஒரு 4 பேர் வாங்க பாப்போம். இந்த பக்கத்துல நல்லா பாடுறேன்னு சொல்றவங்க ஆக யார் பேரையாவது கூட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம், இவங்க பாடுவாங்க அப்படின்னு கட்டி ஏற்றி விடலாம். யாரு? திருமதி சரளா கண்ணன் அவர்கள் மிக இனிமையான குரலோடு அற்புதமாக பாடுவார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க, சீக்கிரம் கூப்பிடியா. இந்த வந்துட்டாங்க. எங்க டீம் சாதாரண நினைச்சுக்கு தெரியா, பாடுறது எப்படி பாடுவாங்க. வாங்க நீங்க இந்த பக்கத்துல. அப்பதான் ஒரு டாக்டர் ஒருத்தர் பழைய பாட்டு ஒருத்தர் பாடினாரப்பா நம்ம செட்ல. வாங்க இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. வாங்க பாடகி, இன்னொரு பாடகி வந்துட்டாங்க. என் டீம் எப்படி வர்றாங்க பாரியா. வாங்க, அருமை. பாட்டு பாடணும், அதான் ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம டீம். இந்த சார் வாங்க சார். சார் சார் பாட்டில் புலவரே வாங்க. அதெல்லாம் கிடையாது, பாட்டு பாடணும். வாங்க. என் டீம் எப்படி வந்து நிக்குது பாரு. உன் டீமை கூப்பிட்டு பாரியா. நீயே கூப்பிடியா. அப்படியா? இந்த பக்கத்துல ஒரு 4 பேர் பாடுறவங்க பெரியவங்க வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த வந்துட்டாரு பாருங்க. அருமையான பாடகரியா அவர். பாரு எப்படிப்பட்ட கோடு போட்ட சிப்பா போட்டு நல்லா பாடுவாங்களாம். அவர் உண்மையிலே பாடகர் தான். உண்மையிலே பாடகர் தான். இங்க 2 பேர் பாடுறவங்க. பாத்ரூம் பாடகர்கள் வேண்டாம், நீங்க பாத்ரூம்லயே போய் பாடிக்கங்க. இங்கே மேடையில பாடணும், அந்த பாட்டு நல்லா பாடணும். யாரு வராரு? அவர் வராரு. எங்க பாருங்க, டிஎம் சவுந்தரராஜன், எஸ்பி பாலசுப்ரமணியம் கலந்து செய்த ஒரு கலவையாக ஒருத்தர் வராரு. வாங்க நீங்க வாங்க, நீங்க நல்லா பாடுனீங்க. இப்படியே இருங்க. சகல டீம் என் டீமுக்கு தான் ஆள் வருதியா? யாருங்க? இந்த பக்கத்தில் உள்ளவரை மாட்டி வரதான் வேலையா இருக்கப்பா. அவங்க பாட்டு பாரு, அவங்களே கை தூக்குங்க. இந்த பக்கம் இன்னும் ஒரு ஆள் வரணும் சகல டீமுக்கு. வந்தாச்சா? வந்தாச்சு. 1 2 3 சூப்பர், அருமை. நம்ம டீம்ல அங்கிட்டு வந்துருக்க. ஆமா, ஜெயிக்க போற டீம்ல இந்த பக்கம் வந்துருக்க. நம்ம டீம் ஜெயிக்கிற டீம்ல அப்படி சொல்லுங்க. சரளா கண்ணனை நம்பி நான் நம்ம டீம்னு சொல்லிட்டேனே. சரி பரவாயில்ல, வாங்க நம்ம டீம் தான். அப்படி நில்லுங்க. ஓ அப்படி நில்லுங்க. நீங்க 1 2 3 4 5 6 இந்த பிள்ளை 5 ஒன் டீம். 1 2 3 4 4 தான் என் டீம்ல. நான் ஒரு ஆள் பாடகர் யாராவது வந்தீங்கன்னா சரியா இருக்கும், ஆட்டையை தொடங்கிடலாம். வாங்க இந்த பக்கம் வந்துருங்க. அப்ப நீங்க ஓடியாங்க ஓடியாங்க, சீக்கிரம் ஓடியாங்க. மான் மாதிரி துள்ளி குதிச்சு அங்க பாடின ஆள் தானே. கிட்டுவாங்க. ரெடி சகல? உன் டீமுக்கு என் டீமுக்கும் பாட்டுக்கு போட்டி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ரெடி. நம்ம டீம்ல நல்லா பாடுவீங்கிற நம்பிக்கையோடு நாங்க உங்க டீம்ல ஒரு விருப்ப பாடல நீங்க ஆரம்பிங்க, பாத்திரலாம். பாட சொல்லவா? பாட சொல்லு. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு நான் ஆட, பார்வை பார்த்திட பாவை போத்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆ என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. கையை தூக்கிட்டோம்னா மணி ஒலித்திருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கான எழுத்து ஆ. குரில் அல்ல, நெடில் ஆ. அமைதியான நதியினிலே ஓடம். ஐயா ஆ அல்ல, அமைதியான குரில் அல்ல, நெடில் ஆமை. அந்த ஆ. ரெடி? டைம் குடியா. வருவாங்க யாரோ ஒரு ஆளு. நம்ம டீம்ல யாரோ ஒரு ஆளு வாங்க. ஆ டைம் முடிய போகுது. பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆ என்ற வடித்திலே மணி ஒலிச்சிருக்கிறது. அருமை. இப்படி ஆளுதான் எனக்கு தேவை. ஒரே ஆளை பாட்டே முடிச்சாரு. பாட்டை முடிச்சிருக்காரு. மீண்டும் ஆ எழுதி மறுபடியும் ஆளே முடிச்சிருக்காரு. அதே ஆ முடிச்சு அடுத்து கொடுங்க. குரில் அல்ல, நெடில் ஆ. ஆனந்தம் ஆனந்தம் பாடு. ஆஹா, ஆனந்தம். எப்படி கனெக்ட் பண்ணாரு பாரு. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் மழைப்படும் காற்றினின் பாடல் போல. லாலலே. அவங்க வரி தெரியலன்னா லாலலே லாலலே போடுங்க. நீ வரும் பாதையில் டைம் மணி அடிச்சிருச்சு. உங்களுக்கான எழுத்து கா. உங்களுக்கான எழுத்து கா. குரில் அல்ல, நெடில் கா. கா. காத்து. காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே,
உங்களுக்கான எழுத்து நான். வரி தெரியல நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் 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 நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானுன் சே. நானாக நான் இல்லை தா என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து தா. தா தா ஹலோ தத்தன தத்தன தையன தத்தன தா தா. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஈ ஈ ஈ என்ற நெடில் அல்ல, குரில் ஈ. இளமை இனிமை இதோ, இளமை இனிமை இதோ. திருப்பி பாடிடுங்க அதே. இளமை இனிமை ஐதோ. டீனேஜ் பெண்கள் எல்லோர்க்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ. அவ்வளவுதான். தோ என்ற எழுத்து மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து தோ. தோ தோகை இளமையில் ஆடி வருகுது, வானில் மழை வருமோ. நாளும் இவள் புகழ் பாட வருகை, மாலை சுகம் தருமோ. அற்புதம். மோ என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து மோ. இந்தா வா குட்டி பாப்பா, பாட ட்ரை பண்ணுங்க. சும்மா மோ 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 மோ. ஒரு தரம் மோ, ரெண்டு தரம் மோ, மூணு தரம் போயிட போது சீக்கிரம். மூணு தரம். எங்க டீம் எங்க மோல ஒரு பாட்டு பாட்டீங்கன்னா நமக்கு பாயிண்ட். என்ன மைக்கு மோ ரெடி. என்ன மோட்டு நீ வாட்டுக்கு மைக்கு பாடுவாங்கயா? பாடுவாங்களா? இப்ப எடுத்து விடு. யாரு வேணாம்னா என்னைய மைக்கு இப்ப பாரு, இளைஞன் எடுத்துட்டாரு பாருங்க. இப்ப லிரிக்ஸ் மாத்தி இப்ப எப்படி பாடுறாரு பாரு. நாங்க கவுண்ட் பண்ண ஸ்டார்ட். 10 9 8 மோதி 7 மோதி 6 விளையாடு, மோதி விளையாடு, மோதி விளையாடு வா. மோதி விளையாடு, மோதி விளையாடு வா. திருப்பி போடுங்க. மோதி விளையாடு, மோதி விளையாடு. மோடி தான் வந்து விளையாடணும் போல இருக்கு நீங்க பாடுற பாட்டை கேட்டா. ஐயா ஒரே ஒரு வரியை வச்சு ஒரு நாள் ஃபுல்லா ஒப்பேத்துவாரு போல இருக்கு. வா வா என்ற எழுத்து மணி ஒத்துக்கிறாரு. வா 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 வசந்தமே, சுகம் தரும் சுகந்தமே. வா வா வசந்தமே, சுகம் தரும் சுகந்தமே. தெருவெங்கும் தீபங்களின் திருவிழா, என்னோடு ஆனந்தம் பாட. வா வா வசந்தமே, சுகம் தரும் சுகந்தமே. மே என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து மே. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது, மேகம் கருக்குது, அதுதானா? மேகம் ரொம்ப கருக்கலப்பு இருக்கு, கொஞ்சமா கருத்ததுனால பாட்டு கொஞ்சமா வந்துருச்சு. தூ என்ற எழுத்து மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து தூ. துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அள்ளுவதே திறமை, அத்தனையும் புதுமை. போதுமையா? முடிச்சுட்டாங்கயா? அடை மூடி பாடை மேனி, நீராட அள்ளுமோ. உங்களுக்கான எழுத்து பாடுங்க பாப்போம். பாடுங்க பாடுங்க. உங்களுக்கான எழுத்து ஏன்னா ரொம்ப டஃபா போகுது, நம்ம டஃபா கொடுக்கணும்.
உங்களுக்கு எழுத்து எடுங்க பாப்போம். சவால் தான், இப்படி சவால் விடுவோம். ஆசை மச்சான் ஆசை மச்சான் சொல்லு புள்ள. இல்ல புரிஞ்சு போச்சு. இது வரப்போற படத்துல இருந்து எழுதப்பட்ட பாடல். ஆமா, இசையமைப்பாளர் இவரே தான், எழுத்தாளர் இவரே தான். என்ன மச்சான் புள்ள சொல்லு மச்சான் புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள. சொந்த குரலில் பாட. அருமையா. ஏப்பா எல்லாரும் படிப்ப எந்த எழுத்துல முடிச்சாங்கன்னே தெரியல. சரி, குத்து மதிப்பா ஒரு எழுத்து சொல்றேன் உங்களுக்கான எழுத்து. உ அல்ல, ஊ. நெடில் ஊ. அந்த பாப்பாட்ட கூட நீ பாடுறதுக்கு தான் நம்ம வந்த. எப்படி நிக்கிற? ஒரு சனம் தொங்கிடுச்சு, தூங்கிடுவாங்க கொஞ்ச நேரத்துல. காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. ஒரு சனம் தொங்கிடுச்சு, காத்து அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ தெரியலையே. இசைஞானி இளையராஜாவின் இன்னிசையில் வெளிவந்த இந்த பாடலை கேட்கும் பொழுது மனம் குளிர்கிறது. உங்களுக்கான எழுத்து ஏ. ஏதோ ஒரு பாட்டு நான் சொல்லல, அவர் நல்லா பாடுவார். கேட்கும் மத்த ஆளுக்கெல்லாம் நான் மூக்கலையா கேட்க போதல் ஞாபகம் தாலாட்டும் ஆட்டுதா என் கண்களின் இமைகளிலே. ஓஹோ, ஞாபகம் சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தீ மூட்டும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ நீர் ஊத்தும்ல மணி அடிச்சதுனால உங்களுக்கான எழுத்து நீ. பாடாத ஆள் பாடணும், அதான் போட்டி. இப்பதான் டஃபா இருக்கும். நீ பாடாத ஆள் பாடுங்க. நீ. இந்த பிள்ளை தான் பாடல. நீ. ஆமா, நீ என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. இப்பதான் வெற்றியாளர் நம்ம தீர்மானிக்க போறோம். எந்த டீமுக்கு நம்ம பிரைஸ் கொடுக்க போறோம். நீ எந்தன் பொன் வசந்தம், ஆஹா, புது ராஜ வாழ்க்கை நாளும் என் சொந்தம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளும் உன் சொந்தம். உன் வாசல் ஆஹா, மேல் வெர்ஷனா டியூயட்ல மேல் வெர்ஷன் பாராப்ல. சொர்க்கம் வரவேற்கும் அன்னே. வே என்ற எழுத்து மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து வே. வே வா அல்லது வே. அந்த பிள்ளை தான் வாய்க்குள்ள விரல விட்டு ரொம்ப நேரமா வச்சிருக்காங்க. ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. வச்ச புள்ள சொந்த புள்ள, வைக்க போல வந்த புள்ள சின்ன புள்ள, வாலிபத்து வந்து புள்ள. வச்சிக்கவா வச்சிக்கவா ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல. லா என்ற எழுத்து மணி ஒலித்துகிறது. உங்களுக்கான எழுத்து லா. பாடாதாள். வாய்ஸ் வெளியே வரும். ஆயிரம் மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள் பாடுங்கள், காதல் தேவன் காவியம் நீங்களோ நாங்களோ, நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஆயிரம் மலர்களே மலருங்கள். அருமை. மலருங்கள் என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து ரா. ரா ரா. ரக்கம்மா கையத்தட்டு, அடராகத்தில் மெட்டு கட்டு, புது ராகத்தில் மெல்ல கட்டு, புது பாடத்தில் மெட்டு கட்டு, அடி ரக்கம்மா மல்ல கட்டு. அவரை பாரு, ராக்கம்மா மண்ணை தட்டு, ராக்கம்மா எதையாவது ஒன்று தட்டு அப்படி லிரிக்ஸை போட்டு போயிட்டு. அப்போ உங்களுக்கான எழுத்து டூ. டா டூ டே. எது வேணாலும் எடுத்துக்கலாம். டூ டா டே. இந்த பாடு. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா கிருடா
பரி தெரியலன்னா திருப்பி அதே வரிய பாடுப்ல, அதாம்ல ட்ரெண்ட். அதுக்குள்ள நான் மாத்திடுவேன் இல்லையா? திருப்பி டார்லிங்க பாடு. டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்கு. என் எழுத்தில் மணி ஒலித்ததா உங்களுக்கு அந்த எழுத்து கூ. இவர் டால் ஒரு பாட்டு எடுத்து வச்சிட்டாராம், அதனால டாவே கொடுங்களே, நாங்க அதே பாடுறோம். இந்த ரெக்வெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ரெடி, பாடுங்க. போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்த தெய்வம் அப்படி அடி கூட கும்பிட போன தெய்வம் அப்படி குறுக்க வந்ததம்மா. சூப்பர். குறுக்க வந்த தெய்வம் அப்படி கூட ஆடுதம்மா. அருமை. நீங்க ஆடுறத பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, ஒரு அம்மா வந்ததுல இருந்து செல்போன் கைமா என்னமோ வேண்டுதல் மாதிரி அப்படியே நடந்த மெனிக்கு இருக்கிறாங்க. அருமையாக படப்பதிவு செய்து கொண்டிருக்கிறீங்களா? அம்மாவுக்கு ஜோரா அவர்கள் கைதட்டி இருங்க பாப்போம். தேங்க்யூ. நல்ல அருமையான பாட்டு. மா என்ற எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. மா. இப்ப வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்றோம். ஸ்பீடு ஒரு வரி டக்கு டக்கு டக்குன்னு மாத்துவோம். பாடிட்டு இருக்கேன். மா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதை என்னை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா, மாசிலா உண்மை காதலே. லா எழுத்து மணி ஒலித்திருக்கிறது. லா. லா ஸ்பீடா பாடணும். 5 கவுண்ட்ஸ் தான். 5 லாலிபப்பு போலி அப்படி ஸ்பீடு. ஜாலி டைப் பாட்டு கேட்டால் ஆடுகின்ற வயசு, என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். ஸ்டாப். கா என்ற எழுத்து மணி ஒலித்திருக்கிறது. உங்களுக்கான எழுத்து கா. குரில் அல்ல நெடில். கா கா கா. கண்மணி கா என்ற எழுத்தில் மணித்திருக்கு. கா 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 அல்லது கா. காதல் ரோஜாவே இவங்களுக்கு இந்த நெடில் குறில நீ எங்கே கண்ணில் தெரிகிறதே அன்பே. கே கண்ணே நே பாருங்க. இவங்களே எழுத்த ஃபிக்ஸ் பண்ண. என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது. தூ என்ற எழுத்து மணி ஒலித்திருக்கிறது. தூ. சீக்கிரம். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, நீ கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா. அருமை. மிக அருமையாக பாடிய அத்துணை பேருக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுகள். நல்லா ஜோராவது கைதட்டிருங்கப்பா. ஏன்னா இவங்களை விட்டா சாயந்தரம் வரைக்கும் நைட்டு 10 மணி வரைக்கும் பாடிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப அழகா அற்புதமா பாடுறாங்க. ஸோ தேங்க்யூ. இருந்தாலும் ராமர் அவர்கள் தான் இந்த போட்டியினுடைய நடுவர் அப்படிங்கிறதுனால, ராமர் இந்த பக்கத்திலிருந்து ஒரு சிறந்த குரல், இந்த பக்கத்திலிருந்து ஒரு சிறந்த குரல், அதுக்கு நீங்க தேர்வு செஞ்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்க போறீங்க. அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வந்தாடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் நதியினிலும் அலையினிலே ஒதுங்கி நின்றாளாடும். ஓய் அமைதியான நதியினிலே ஓடம். நன்றி. அளவில்லாத பாட்டு பாடிட்டே இருப்பாராம். 28 பாட்டு கையில வச்சிருக்காரு, எடுத்து விட்டுட்டே இருப்பாரு. கை தட்டிருங்க ஜோரா. தென்னை இளம் கீற்றினிலே தட்டுங்க தட்டுங்க வேகமா தட்டுங்க. தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தாளாட்டும் தென்றலது. இளம் கீற்றினிலே அற்புதமான இந்த குரலுக்கு சொந்தக்காரரான எங்களது அன்பிற்கினிய அண்ணன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு ஒரு லைனா சொல்லாமலே யார் பார்த்தது. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவர் பாடிட்டே இருக்கட்டும். அந்த கேப்ல வந்திருக்க எல்லாருக்கும் என் சகல வந்து ரொம்ப பாசக்காரரு. இவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் பார்க்கக்கூடிய ஆள் இல்ல. அவர் பாட்டுக்கு என்ன பண்ண போறாப்ல வந்து பாடிய அத்துணை பேருக்கும் பரிசு வழங்கப்படுகிறது. வழங்குவது நல்ல கைதட்டல் கூட நல்லா பண்ணாங்க எல்லாருமே. ஆமா, இந்தாங்க வாங்கிக்கங்க. மைக்கு கொடுத்துருங்க, பரிசை வாங்கிக்கங்க. தேங்க்யூ. இந்த வந்துட்டு
இங்க ரோட்டரியினுடைய தேங்க்யூ ரோட்டரியினுடைய சேர்மன் திரு பழனிசாமி அவர்களுக்கும் செக்ரட்டரி முருகேசன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வந்திருந்து அத்துணை பேருக்கும் நன்றி. வழக்கமா 2019 தொடங்கி இந்த ஒரு முதல் நிகழ்வு. இந்த நிகழ்வில் ஒட்டுமொத்தமா இந்த மக்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சகல ஏதாவது ஒரு 2 வார்த்தை. ஓகே, எல்லாருக்கும் நிகழ்ச்சியை கண்டுகளித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பாக இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா அப்துல் கலாம் அவருடைய கனவு 2019 ஆண்டில் நம்ம அடி எடுத்து வச்சிட்டோம். அதனால் இந்த ஜாதிக்கு பிறந்தேன் இந்த ஜாதிக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இதை சாதிக்க பிறந்தேன்னு சொல்லுங்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ